இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதியாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்று ஒரு வருடம் பூர்த்தியாகியது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆட்சிக்கு வந்து 6 மாத காலத்துக்குள் வருமானம் மற்றும் அரசு செலவுகளுக்கான பற்றாக்குறையை குறைத்துக் கொள்வதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு இக்காலத்திற்குள் அரச வருமானம் 3221 பில்லியன் ரூபாய் வரையில் அதிகரித்துக் கொள்ளப்பட்டது. நடப்பாண்டின் 8 மாத காலத்துக்குள் சுற்றுலாத்துறை கைத்தொழிலில் 2290 மில்லியன் ரூபாய் வருமானம் திரட்டப்பட்டுள்ளதுடன் 2025 ஜூலை மாதம் வரையான காலப்பகுதியில் புதிதாக 40 அபிவிருத்தி கருத்திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் முதலீடாக 4669 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. ஏற்றுமதி வருமானம் 10,000 மில்லியன் அமெரிக்க டாலராக உயர்வடைந்துள்ளதுடன் சுங்க வருமானம் 1271 பில்லியன் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அரசு செயற்றிட்டங்களை வலுப்படுத்தும் கொள்கைக்கமைய துறைமுக கண்காணிப்புகள் ஊடாக பெற்றுக் கொள்ளப்பட்ட வருமானம் 2024 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 66% அதிகரிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் 2025 ஆண்டு முதல் காலாண்டில் மாத்திரம் 18 பில்லியன் ரூபாய் வருமானத்தை ஈட்டிக் கொண்டுள்ளதுடன் பல அபிவிருத்தி கருத்திட்டங்கள் செயற்படுத்தப்பட்டுள்ளன. மொழி சம உரிமையை மேம்படுத்தல், போதைப் பொருள் மற்றும் பாதாள குழுக்களின் செயற்பாடுகளை ஒழித்தல், வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண காணி விடுவிப்பு, வீதி மற்றும் உட்கட்டமைப்பு அபிவிருத்தி உள்ளிட்ட விடயங்களுக்கு ஜனாதிபதியின் ஒரு வருட பதவி காலத்தில் முன்னுரிமை அளிக்கப்பட்டது. அரசாங்கத்தின் இதுவரையிலான நடவடிக்கைகளில் முக்கியமானதாக டிஜிட்டல் மயமாக்கல் துறை காணப்படுகின்றது. தேசிய சைபர் பாதுகாப்பு தலைமையகத்தை ஆரம்பித்தல், ஜியோவை பே செயலி மூலம் அரசு நிறுவனங்களுக்கு பணம் செலுத்துவதை ஊக்குவித்தல், 18 அரசு துறைகளின் சேவைகளை ஒரே இடத்தில் பெற சிங்கிள் விண்டோ பைலட் திட்டத்தை அறிமுகப்படுத்தல், வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் பிறப்பு சான்றிதழ்கள், திருமண சான்றிதழ்கள் மற்றும் இறப்பு சான்றிதழ்களை அந்தந்த நாடுகளின் தூதரகங்கள் மூலம் தாமதமின்றி பெறக்கூடிய வகையில் டிஜிட்டல் வசதியை ஆரம்பித்தல், பிராந்திய மட்டத்தில் ஜனாதிபதி நிதியின் சேவைகளை வழங்குவதை ஆரம்பித்தல் மற்றும் ஆன்லைன் அமைப்பில் சேர்த்தல். அதேபோன்று போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை துறையில் மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்திகளாக புறக்கோட்டை பேருந்து நிலையம் மற்றும் மருதானை ரயில் நிலையத்தை நவீனமயமாக்கும் பணிகளை ஆரம்பித்தல், கடவத்தை மீரிகம அதிவேக நெடுஞ்சாலை கட்டுமான பணிகளை மீண்டும் ஆரம்பித்தல், பஸ்களில் ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்தை சேர்க்கும் பணிகளை ஆரம்பித்தல், ஜியோவி பே செயலி மூலம் போக்குவரத்து அபராதங்களை செலுத்தும் பணிகளை ஆரம்பித்தல், அதிவேக நெடுஞ்சாலைகளில் அட்டைகள் மூலம் பணம் செலுத்தும் வசதியை ஆரம்பித்தல், ரயில் டிக்கெட்டுகளுக்கான அடையாள அட்டை எண்கள் அல்லது பாஸ்போர்ட் எண்களை சரிபார்ப்பதன் மூலம் டிக்கெட் மாஃபியாவை பெருமளவில் ஒழித்தல், லங்காதிவா நிறுவனத்தின் மறுவடிவமைப்பு மூலம் 200 புதிய பஸ்களை சேர்த்தல், நாட்டின் சில இடங்களில் தேவையில்லாமல் மூடப்பட்ட சில வீதிகளை மீண்டும் திறத்தல் போன்றன காணப்படுகின்றன. விவசாயம் மற்றும் மீன்வளத்துறையில் மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்திகளாக தென்னை விளைச்சலுக்கு தேவையான 9,000 பைகள் உரத்தை 4,000 ரூபாயில் வழங்குதல், தென்னை விவசாயிகளுக்கு 5 மில்லியன் ரூபாய் வரை நுண்கடன் வசதிகளை வழங்குதல், விவசாய நிறுவனங்களுக்கு 4 வீத வட்டியில் நுண்கடன்களை வழங்க ஆரம்பித்தல், 2.5 மில்லியன் தென்னங்கன்றுகளை நடவு செய்யும் திட்டத்தை ஆரம்பித்தல், நெல் சந்தைப்படுத்தல் வாரியத்தை மீண்டும் செயல்படுத்துதல் மற்றும் நெல் கிடங்குகளை புதுப்பித்தல், சிறு மற்றும் நடுத்தர அளவிலான ஆலை உரிமையாளர்களுக்கு அரச வங்கிகள் மூலம் நெல் வாங்க 50 மில்லியன் ரூபாய் வரை சலுகை கடன்களை வழங்குதல், பேரிடர் ஏற்பட்டால் மீனவர்களுக்கு வழங்கப்படும் இழப்பீட்டை 2,01 மில்லியன் ரூபாயாக அதிகரித்தல், பேரிடர் இறப்புகளுக்கு வழங்கப்படும் இழப்பீட்டை 2.5 லட்சத்திலிருந்து 1 மில்லியன் ரூபாயாக அதிகரித்தல், நெல்லுர மானியத்தை 25,000 உயர்த்துதல், மண்ணெண்ணெய் மானியத்தை லீட்டருக்கு 25 உயர்த்துதல் மற்றும் சிறிய படகு உரிமையாளர்களுக்கு மாதத்திற்கு 9,375 ரூபாய் உதவித்தொகையினை வழங்குதல், அனைத்து மானியங்களும் சம்பந்தப்பட்ட நபர்களின் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் ஒரு அமைப்பை உருவாக்குதல் போன்றன காணப்படுகின்றன. வெளிநாடு மற்றும் சுற்றுலாத்துறையில் மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்திகளாக சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் நோக்கில் கோட்டை ராஜ்யம் திட்டத்தை ஆரம்பித்தல், விமான நிலையத்திலேயே வெளிநாட்டினருக்கு சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்க ஆரம்பித்தல், யாழ்ப்பாணத்தில் ஒரு புதிய குடிவரவு மற்றும் குடியகல்வு அலுவலகத்தை நிறுவுதல், இடைநிலை நிதி பரிவர்த்தனைகள் இல்லாமல் E8 விசாவை மீண்டும் வழங்க ஆரம்பித்தல், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு புகார்களை விசாரிக்க ஒரு சிறிய போலீஸ் பிரிவை நிறுவுதல், கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சுற்றுலா பயணிகளுக்கு வட் திரும்ப பெறும் அலுவலகத்தை நிறுவுதல், உள்ளூர் சர்வதேச அளவில் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த 50,000 இளைஞர்களை வேலைக்கு அமர்த்துவதற்காக அடுத்த இலங்கை திட்டத்தை ஆரம்பித்தல், ஜானை விபத்துக்களை குறைக்க ரயில்வேயில் சூரிய சக்தியில் இயங்கும் கேமரா அமைப்புகளை
நிறுவுதல், குடிவரவு மற்றும் குடியேற்ற அலுவலகத்தை 24 மணி நேரமும் திறந்து ஒரு நாளைக்கு வழங்கப்படும் பாஸ்போர்ட்களின் எண்ணிக்கையை 4000 உயர்த்துதல் போன்றன காணப்படுகின்றன. நீதி மற்றும் சட்டத்துறையில் மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்திகளாக சந்தேக நபர்கள் நீதிமன்றத்திற்கு செல்லாமல் சாட்சியங்களை வழங்க அனுமதிக்கும் வகையில் ஆன்லைன் திட்டத்தை உருவாக்க குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் திருத்தம், முன்னாள் ஜனாதிபதிகளின் உரிமைகள் சட்டத்தில் திருத்தம், நிதி மற்றும் திட்டமிடல் துறையில் மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்திகளாக உள்ளூர் பால் மற்றும் தயிர் மீதான வட் வரியை நீக்குதல், சேவை ஏற்றுமதி வரியை 30 வீதத்திலிருந்து 15 வீதமாக குறைத்தல், வருவாய் மீதான வரி வசூலிப்பிற்கான வரம்பை 1 லட்சத்திலிருந்து 1,50,000 அதிகரித்தல், புதிய உள்நாட்டு வருவாய் சட்டத்தை நிறைவேற்றுதல், முறையான அமைப்பின் மூலம் வாகன இறக்குமதியை மீண்டும் ஆரம்பித்தல், நலன்புரி வழங்கப்படாத சுமார் 4 லட்சம் மக்களின் நலனை அதிகரித்தல் மற்றும் மீண்டும் சேர்த்தல், ஊனமுற்றோர் மற்றும் சிறுநீரக உதவித்தொகையை 10,000 அதிகரித்தல், முதியோர் உதவித்தொகையை 5,000 அதிகரித்தல் போன்றன காணப்படுகின்றன. குழந்தைகள் மற்றும் கல்வித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்திகளாக 2026 முதல் செயல்படுத்தப்படும் கல்வி சீர்திருத்தத்தை அறிமுகப்படுத்துதல், ஆரம்பகால குழந்தை பருவ மேம்பாட்டு மையங்கள் மற்றும் முன்பள்ளிகளுக்கான காலை உணவு உதவித்தொகையை 60 ரூபாயிலிருந்து 100 அதிகரித்தல், தடுப்பு மையங்களில் உள்ள குழந்தைகளின் வங்கி கணக்குகளில் மாதந்தோறும் 5,000 வரவு வைப்பது மற்றும் அவர்கள் திருமணம் செய்து கொள்ளும் போது வீடு கட்ட 1 மில்லியன் வழங்குதல், பாடசாலை பெண் மாணவிகளுக்கு மாதந்தோறும் 8 சானிட்டரி நெப்கின்கள் வழங்குதல், பாடசாலை சிறுவர்களுக்கு 6,000 ரூபாய் உதவித்தொகையினை வழங்குதல் போன்றன காணப்படுகின்றன. விளையாட்டுத் துறையின் அபிவிருத்திகளாக யாழ்ப்பாணத்தில் புதிய சர்வதேச விளையாட்டு அரங்கத்தின் கட்டுமான பணிகளை ஆரம்பித்தல், தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடசாலைகளைச் சேர்ந்த 900 விளையாட்டு வீரர்களுக்கு 10,000 ரூபாய் வழங்குதல், நிர்வாகத்துறையின் அபிவிருத்திகளாக அரசு நிறுவனங்களில் ஊழலை தடுத்து அவற்றை ஒழுங்குபடுத்துவதற்கான அலகுகளை நிறுவுதல், அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரித்தல், முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படும் அதிகப்படியான பாதுகாப்பு மற்றும் சலுகைகளை நீக்குதல் மற்றும் பொருத்தமான சலுகைகளை வழங்குதல், அரசு நிறுவனங்களுக்கு சொந்தமான அதிக எரிபொருள் செலவுகளை கொண்ட வாகனங்களை ஏலம் விடுவதற்கான ஒரு நடவடிக்கை. முன்னர் நாட்டை ஆட்சி செய்த அனைத்து அரசாங்கங்களைப் போல் அல்லாமல் இந்த அரசாங்கம் ஆட்சி செய்கின்ற முதல் வருடத்திலேயே நாட்டிற்கும் மக்களுக்கும் உண்மையாக ஏதாவது செய்து வருவதை நிரூபித்துள்ளது. வாழைச்சேனை காகித ஆலையை மீண்டும் ஆரம்பித்தல், ஒட்டி சுட்டான் மட்பாண்ட தொழிற்சாலையை மீண்டும் ஆரம்பித்தல், ஆணையரவு உப்பு தொழிற்சாலையை மீண்டும் ஆரம்பித்தல் போன்ற அபிவிருத்தி பணிகள் இவற்றில் உள்ளடங்குகின்றன. தற்போது இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்காவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ளார். அவர் அமெரிக்காவிற்கு செல்வதற்காக விமான நிலையத்திற்கு சென்றபோது பொதுமக்கள் சாதாரணமாக அணியும் டி-ஷர்ட் வகையிலான உடையையே அணிந்து கொண்டு சென்றுள்ளார். இந்த விடயம் பொதுமக்கள் மத்தியிலும் சமூக வலைத்தளங்களிலும் பெரிதாக பேசப்பட்ட ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இலங்கை ஆட்சி செய்த ஜனாதிபதிகளில் அனுரகுமார திசாநாயக்க சற்று வித்தியாசமானவராக பொதுமக்களால் பார்க்கப்படுகின்றார். காரணம் அவரது எளிமையான தோற்றமும் செயற்பாடுகளும் தான். பொது வெளிகளிலும் சமூக வலைத்தள பக்கங்களிலும் பெரிதாக தோன்றுவதில்லை. மக்களுடன் பழகும் விதம் போன்றன அவரது எளிமையை வெளிப்படுத்துகின்றது. அண்மையில் வடமாகாணத்திற்கு வருகை தந்த ஜனாதிபதி குழந்தைகளுடனும் முதியவர்களுடனும் அன்பாக பழகும் காட்சிகள் பெரிதும் பேசப்பட்ட ஒன்றாக காணப்படுகின்றது. அதே போன்று எளிமையான உணவு உண்ணும் காட்சிகளும் வெகுவாக பேசப்பட்டது. எளிமையான தோற்றம், எளிமையான செயற்பாடுகள் அரசியலின் ஒரு ராஜதந்திரமாக இருக்க வாய்ப்புகள் காணப்பட்டாலும் கூட இலங்கை மக்கள் மத்தியில் விருப்பிற்குரிய ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க விளங்குகின்றார்.